Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Today to you all, welcome to the free video series 6 of JIT. இந்த டியூட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்றது மூலமா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே வேளையில தொடர்ந்து ஃப்ரீ வீடியோஸை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் சென்ட் பண்றது மூலமா பெற்றுக்கொள்ளலாம். இதுவரைக்கும் 5 வீடியோ பதிவிடப்பட்டுள்ளது. இது ஒரு 6வது வீடியோவாக காணப்படும். ரைட், 6வது நம்ம படிக்க போறது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் HTML சொல்லுவாங்க. இது யூஸ் பண்றது வந்து வலைப்பக்கங்கள் வெப் பேஜஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் அல்லது டூல் கூட சொல்லலாம். HTML இது ஒரு பேசிக் லாங்குவேஜ் தான். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரியே இருக்கு கிட்டத்தட்ட. அது மூலமா கிரியேட் பண்றது மூலமா வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். வெப் ப்ரௌசருக்கு நம்ம கொமாண்ட் கொடுக்கறது தான் HTML வேறு. இப்படி டிஸ்பிளே பண்ண சொல்லி நம்ம கொடுக்குற கொமாண்ட் தான் HTML. இந்த HTML மொழியை பயன்படுத்தி கோட் பண்றதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் வந்து நோட்பேட், வேர்ட்பேட், ஜிஎடிட், இதே போல சப்ளிம் டெக்ஸ்ட், விசுவல் ஸ்டுடியோ கோட் போன்ற பல சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. HTML கிரியேட் பண்ணி டைப் பண்றது, நார்மலா டைப் பண்ணிட்டு அதை சர்வ் பண்றது மூலமாக ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சிம்பிளான வெப்சைட் இதான் இதுல தந்திருக்கு. நேர பிரச்சனை காரணமா வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சு காட்டையில நிலைமை எவ்வாறு இது செய்யறேன்னு மட்டும் பார்த்துக்கணும். இதுல பாத்தீங்கன்னா HTML இதை சொல்றது ஓப்பன் டேக். இதை சொல்றது HTML ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். ஒரு டேக் ஓப்பன் பண்ணா எப்பயுமே க்ளோஸ் பண்ணிருக்கணும் பாருங்க. HTML இங்க க்ளோஸ் பண்ணி பேக் ஸ்லாஷ் போட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். HTML ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைப் பண்ண போறது ஹெட். ஹெட்டுக்குள்ள டைப் பண்றது டைட்டில். இந்த டைட்டில் தான் உங்களோட வெப்சைட்ல மேல இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிற யூடியூப் டிஸ்பிளே ஆகும். அதான் அந்த டைட்டில். அது ஹெட்டுக்குள்ள டைப் பண்ணுவாங்க. பொடின்னு சொல்றது கடிதத்துக்கு எவ்வாறு பொடி தான் முக்கியமான பார்ட்டும் எல்லாமே உள்ளடங்கி இருக்குமோ அதே போலதான் HTML-க்கு பொடி முக்கியமான பார்ட். இவ்வாறு ஒரு நோட் பேட்ல டைப் பண்ணிட்டு ஃபைல் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் ஏதாவது நேம் கொடுத்து .html டைப் ஆல் ஃபைல்ஸை கொடுத்து சேவ் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணா அது உங்களோட நார்மலான ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அது டிஸ்பிளே ஆகும். இதுதான் நார்மலான ஃபர்ஸ்டா நம்ம செய்ய வேண்டிய HTML. அண்ட் முக்கியமா HTML பயன்படுத்துற டேக்ஸ் ஒட்டுக்களை பத்தி பார்க்க எல்லா அதாவது பெரும்பான்மையான 90% மேற்பட்ட 95% மேற்பட்ட சொல்லலாம் டெக்ஸ்டுக்கு வந்து உங்களால அதாவது ஓப்பன் டேக் கொடுத்து க்ளோஸ் டேக் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு சில டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் மட்டும் விதிவிலக்கு. அதுக்கு ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக் இல்லை, ஒரு டேக் தான் ஓப்பன் டேக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் HTML டேக். இந்த HTML டேக் முதலாவது டைப் பண்றது வந்து வெப் ப்ரௌசருக்கு இது ஒரு HTML லாங்குவேஜ்னு தெரியறதுக்காகத்தான் இந்த HTML டேக் யூஸ் பண்றது. அதுக்கு அடுத்தது ஹெட் வந்து தலைப்பு. தலையில ஒரு மனிதன் தலையில என்னென்ன உள்ளடங்குமோ அதே போல வெப்சைட்ல தலையில உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் தான் ஹெட். அதுலயும் முக்கியமா டைட்டில் இருக்கு பாருங்க. ஹெட்டுக்குள்ளதான் அந்த டைட்டில் வரும். அந்த ஹெட்டுக்குள்ள இருக்கிற டைட்டில் மீனிங் வந்து வலைத்தளத்துல பேராக அல்லது வார்த்தைகளாக வரும் வார்த்தைன்னு சொல்றது மேல டிஸ்பிளே ஆகும். youtube.com போனா யூடியூப்ல டிஸ்பிளே ஆகும். facebook.com போனா மேல Facebook டிஸ்பிளே ஆகும். அதுதான் சொல்றது டைட்டில். டைட்டில் ஓபன் பண்ணி டைட்டில் க்ளோஸ் பண்ணும். HTML ஓபன் பண்ணி HTML க்ளோஸ் பண்ணணும். அதே போல பொடி முக்கியமான பார்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இந்த பொடி. முக்கியமான பார்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியதான் பொடி. இது பொடியில் ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். இந்த பொடிக்குள்ள டைப் பண்ண போறதுதான் ஒவ்வொரு விதமான நம்ம செய்ய போற சேஞ்சஸ். எவ்வாறு நமக்கு தேவைப்படுதோ அவ்வாறான சேஞ்சஸை செஞ்சு கொடுக்கும். முதலாவது HTML அடையாள பகுதிகளை குறிக்கிறது. எலிமெண்ட், அட்ரிபியூட், வேல்யூஸ் 3 பகுதிகளை கொண்டிருக்கும் ஒரு டேக். எலிமெண்ட் வந்து டேக், அதாவது இந்த டேக்ல பாருங்க HTML வந்து எலிமெண்ட்.
அதே போல ஹெட் வந்து எலிமெண்ட். அட்ரிபியூட்னு சொல்லக்கூடியது மாற்றி அமைக்கக்கூடிய பண்புகள். இதே சில வேலை கலர்ஸா இருக்கலாம், வெடியூஸா இருக்கலாம், சாரி கலர்ஸா இருக்கலாம், வேறு அட்ரிபியூட்ஸா இருக்கலாம். அது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து வேறுபடும். அதே போல வெல்யூஸ் மாற்றி இருக்கக்கூடிய பெருமானங்கள். அதாவது என்ன சொல்றேன்னா, அலைன்மெண்ட் பார்க்கும்போது மார்ஜின் செட்டிங்ஸ் அலைன்மெண்ட் பார்க்கும்போது இந்த நம்பர்ல இருக்கால போகணும், இந்த நம்பர்ல மேல இருக்கணும், கீழே இருக்கணும் குறிக்கிறது தான் வேல்யூஸ். எல்லோருமாகவே, அதாவது பெரும்பாலும் உலகத்துல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் செய்யும் போது எல்லோரும் டைப் பண்ற வேர்ட் தான் ஹலோ வேர்ல்ட். அது பாருங்க, ஹலோ வேர்ல்ட் வந்து நார்மலா டைப் பண்ணாம ஃபோண்ட் டேக்ல டைப் பண்ண போறோம். ஃபோண்ட் ஒரு டேக் யூஸ் பண்றது ஃபோண்ட் நேம்களா சைஸ்களா மாறுது. அதுல பாருங்க ஃபோன் டேக் ஓபன் பண்ணி ஃபோன் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப அதுல ஃபோன் ஃபேஸ் வந்து நம்ம பார்க்கிற இந்த அட்ரிபியூட் தான் ஃபோன் ஃபேஸ். உங்களுக்கு ஏரியல் ஒரு ஃபோன் நேம்னா இதை கொடுத்துருக்கு ஏரியல். அதே மாதிரி வெல்யூஸ் பார்த்துருக்கோம், அந்த வெல்யூ தான் இந்த சைஸ். 7 சைஸ்ல ஹலோ வேர்ல்ட் டிஸ்பிளே ஆனது ப்ரௌசருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா அது டிஸ்பிளே பண்ண போகுது. ரைட். ஃபோன் கலர் பாத்தீங்கன்னா அதுல தெரியும் ஃபோன் அதுல கலர் போட்டிருக்காங்க. இது ஒரு அட்ரிபியூட். இதுல பாருங்க அட்ரிபியூட் ஃபோன்ட் கலர் ஒரு அட்ரிபியூட், சைஸ் ஒரு அட்ரிபியூட், ஃபேஸ் ஒரு அட்ரிபியூட். அதுக்குரிய வேல்யூஸை பாருங்க. அட்ரிபியூட்ஸுக்கு வேல்யூஸ் வந்து ப்ளூ, கலர் ப்ளூ ஒரு வேல்யூ, சைஸுக்கு 10 ஒரு வேல்யூ, ஃபேஸுக்கு ஏரியல் ஒரு வேல்யூ. இதைத்தான் சொல்றது அட்ரிபியூட்ஸ் ஃபைல்ஸ், சாரி வேல்யூஸ். இந்த கோடு போட்டுக்கிற வந்து அவ்வாறு அவுட்புட் வரும்னு சொல்றதுக்காக இதை நீங்க கலர் இதை போட்டு தான் நிரப்பிக்கொள்ள முடியும், வேற வழி இல்லை. சுமார் எக்ஸ்ட்ரா நோட் எடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது. அதே போல பாடி டேக்குகளையும் வேல்யூஸ் அட்ரிபியூட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா இது பாடி, இந்த பாடிக்குள்ள பேக்ரவுண்ட் கலருக்கு யூஸ் பண்றதுதான் இந்த பிஜி கலர் அட்ரிபியூட். இதுல கொடுத்துருக்கு பாருங்க, இது ஒரு ஹெக்ஸாடெசிமல் கோடிங் நம்பர்னு சொல்றது. கூகுள்ல சர்ச் பண்ணா தெரியும் ப்ளூ கலருக்கு என்ன, ஒயிட் கலருக்கு என்னன்னு. ஒயிட் கலருக்கு ஐ திங்க் ஹேஷ் எஃப் 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 ஆர் எஃப் வரும். அப்படி வந்தா ஒயிட் கலர். பிளாக் கலர் இருந்தா ஹேஷ் நாட் 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 6 நாட் வரும். அப்படி ஒவ்வொரு கலர்ஸுக்கும் நம்ம ஏத்த மாதிரி கலர்ஸை கிளிக் பண்ணிட்டு கொடுத்தா பொடியில ஃபுல் பின் பக்கமும் என்ன கலரா தேவையோ அந்த கலரா மாறும். இப்போ ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டலாம்னு நினைக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் நம்ம ஹெடர் ஒட்டுகளை பார்ப்போம், அதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். அதே போல HTML வந்து தனி HTML மட்டுமே அட்ரிபியூட்ஸ் பண்றது இல்லை. CSS ஒரு இது இருக்கு, கஸ்காடிங் ஸ்டைல் ஷீட் சொல்றது. அது வந்து இதோட இணைக்கிறது மூலமாக ஒரு அனிமேஷன்ஸோ சரி கலர்ஸோ சரி ஈஸியா CSS யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அது பற்றி உங்களுக்கு மேலதிக அறிவு இல்லை, தேவையில்லை. நெக்ஸ்ட் ஹெடர் ஒட்டுகளை பத்தி பார்த்தா ஹெடர் இதுல பாத்தீங்க HTML சரி, ஹெட் சரி, பாடி சரி. இதுல பாருங்கடா, திஸ் இஸ் ஹெடிங் 1, ஹெடிங் 2, ஹெடிங் 2, ஹெடிங் 4 போட்டிருக்கு. H1 தொடக்கம் H6 வரையும் ஹெடிங்ஸ் வேறுபடும். ஒவ்வொரு ஹெடிங் ஒவ்வொரு சைஸ்ல காணப்படும். இதுல அவுட்புட் பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சைஸ்ல காணப்படும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்ட போறேன். ரைட். இதுல பாத்தீங்கன்னா ஃபைல் டைப் பண்ணி இருக்கு. ஹெடிங் 1, ஹெடிங் 2, ஹெடிங் 3, ஹெடிங் 6, ஹெடிங் 5 வந்து டைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஹெடிங் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு ஹெடிங்ஸ் பாடி HTML டைப் பண்ணி ஃபைல் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் கிளிக் பண்ணி இதுல ஆல் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்ல சேவ் பண்ண போறேன். ஜிட் மாடல் வெப் டாட் HTML சேவ். இப்போ டாக்குமெண்ட்டுக்கு போய் ஸ்ட்ரைட்டா ஜிட் மாடல் வெப் இந்த காட்டியிருக்காங்க. டபுள் கிளிக். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெட்டிங் எக்ஸாம்பிள்ஸ். இதைத்தான் சொல்றது டைப். அதே போல இந்த இருக்கு பாருங்க, ஹெடிங் 1, ஹெடிங் 2, ஹெடிங் 3, ஹெடிங் 4, ஹெடிங் 5, ஹெடிங் 6 இவ்வாறான 6 ஹெடிங் இதுல காணப்படுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவை எனக்கு யூஸ் பண்ற ஹெடிங்ஸ். உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதுக்கு மேலதிகமா உங்களுக்கு வெப்சைட்டை பத்தி மேலதிக டீடைல்ஸ் தேவைண்டா ChatGPT நீங்க கேட்டீங்கன்னா ஈஸியா யூஸ் பண்ணப்படும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஹெடிங் இல்ல யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த இமேஜ். நான் உங்களோட புக்ல இருக்கிற இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஒரு ஐடியா போட சொல்லியிருக்கேன் ChatGPT-ல. அது போட்டு தாங்க. இதே போல கிரியேட் மீ அ சிம்பிள் வெப்சைட் வித் பேசிக் டெக்ஸ்ட் டு லேர்ன் as a beginner. அதாவது புதுசா லேர்ன் பண்ற ஆட்களுக்கு எப்படி நாங்க பேசிக் HTML வெப்சைட் ஈஸியா கிரியேட் பண்றது பாருங்க. இல்ல தானா கிரியேட் பண்ணி தரேன். இதை யூஸ் பண்ணி நீங்க வடிவா செஞ்சு கொடுங்க. இதுல நேரடியா ப்ரிவியூ பண்ணி பார்க்குற ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. அது காசு கட்டினா தான் வரும் ப்ரோ ஆப்ஷன்ஸ். மற்றபடி நார்மலாவே இது வந்து தந்திருக்கு. பேசிக்ஸா நீங்க லேர்ன் பண்ணிக்கோ. ரைட், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு பார்த்துருக்கோம் ஹெடிங். ரைட், நெக்ஸ்ட் அப்படியே பாத்தீங்கன்னா இமேஜ் ஒட்டுக்கள் பாருங்க. இமேஜ் ஆ நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா பிஜி கலருக்கு போயிடும். பிஜி கலருக்கு எக்ஸாம்பிளே நம்ம இதை பார்த்துருவோம். பாடி பாருங்க, இதுல போட்டிருக்கு பிஜி COLOR. இந்த ஸ்பெல்லிங் முக்கியமானது. COLOUR போட்டா ஒர்க் ஆகாது. அமெரிக்கன் இங்கிலீஷ் டபுள் கோட்டுக்குள்ள நான் பிளக் ஆக்க போறேன். ஸோ ஹேஸ் ஹேஸ் FF 6F படிச்சுட்டேன். கண்ட்ரோலோட S கொடுத்துட்டேன். சர்வ் இதில் இருக்கு. வெப்சைட் திருப்பி லோட் பண்றேன். சாரி, ஒர்க் ஆகல. ரைட், இல்லை நார்மலா நம்ம கலர் நேம் கொடுக்கணும். ரைட், மொத்தமா பாருங்க. மொத்தமா மாறி இதுக்கு பதிலா ரெட் கண்ட்ரோலோட S சேவ் பண்ணிட்டேன். ரீலோட் பண்ணா ரெட். ஆமா, இப்படித்தான் உங்களை ஒவ்வொரு ஏரியாலையும் பிஜி கலர்ஸ் மாற்ற. இதே போல நீங்க ஒவ்வொன்றுக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ஒர்க் ஆகும். ரைட், நெக்ஸ்ட் இப்படியே பாத்தீங்கன்னா இமேஜ் ஒட்டு, அதாவது இமேஜ் டேக். அதை பாத்தீங்கன்னா தெரியும் IMG வரும். IMGல ஸ்டார்ட் ஆகி SRC உங்களோட இமேஜ் ஃபோல்டர்ல எங்க இருக்கோ அதோட லொகேஷன், அது எக்ஸ்டென்ஷனோட லொகேஷன். அது எதுவும் வெப்சைட்ல லோட் ஆக தவறுபட்டா அது எந்த இமேஜ் ஆக்கள் தெரிஞ்சு கொள்றதுக்காக அதுக்குரிய இப்ப ஒரு ஸ்கூல்ற பிக்சர் போட்டிருக்கிற ஸ்கூல் இமேஜ், அல்லது ஒரு சார்ட்டா இருந்தா சார்ட், இப்படின்ட்டு ஆல்டர்னேட்டிவ் இமேஜ் கொடுத்துக்கொள்ளலாம். இதுல விட் செட் பண்ணிக்கொள்ளலாம், ஹைட் செட் பண்ணிக்கொள்ளலாம், border அலைன், மிடில் எல்லாம். இது அலைன்மெண்ட் மிடில் லைட்டா லெஃப்டா அலைன் பண்ணி இதுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். HTML body IMG பாருங்க. SMC இது வந்து 700 பிக்சல் லென்த்ல, 250 பிக்சல் ஹைட்ல, border 3 திக்கான border யூஸ் பண்ணிருக்காங்க. border 3ல மிடில் நடுவுல அலைன் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட்ல காணப்படுது. நெக்ஸ்ட் இதே போலத்தான் பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக் பாத்துக்கண்டா P இந்த டேக்ல ஸ்டார்ட் ஆகி P ல ஸ்டார்ட் ஆகி P க்ளோசிங் டேக்கோட எண்ட் ஆகும். P டேக்ல ஒன்று ஆகி P க்ளோசிங் டேக்ல க்ளோஸ் ஆகும். ரைட், இதான் பாத்தீங்கன்னா P டேக். இதுக்குள்ள நம்ம தேவையான டீடைல்ஸ், பேராகிராஃப் டீடைல்ஸ் டைப் பண்ணும்போது ஒவ்வொரு தனி பேராகிராஃப் தனியா லைன் ஆகும். சாரி, தனியா டெஸ்ட் ஆகும். சாரி, அவுட்புட் ஆகும். பேராகிராஃபுக்கு அலைன்மெண்ட் செட் பண்ணி அலைன்ட் ஈக்குவல் ரைட் லெஃப்ட் சென்டர் ஜஸ்டிஃபை கொடுக்கும்போது அது ஒவ்வொரு அலைன்மெண்ட்டை காட்டி கொள்ளும். இப்ப பார்த்தோம், உங்களுக்கு தெரியும் ஃபாண்ட் ஃபேஸ் பார்த்தோம். முக்கியமான ஃபாண்ட்ஸ் பேர்களை கொடுக்கலாம். சைஸ் வந்து அட்ரிபியூட்ஸ் மாத்தலாம். அதே போல கலர்ஸ் மாத்திக்கொள்ளலாம். கலர்ஸ் இவ்வாறான வேலையை செய்யறது மூலமா
பாருங்க P align leftல this is left aligned, this is center aligned, this is right aligned. இந்த இதுகள்லாம் முக்கியம். alignment equal ஒரு attribute எழுதும் போது alignment தான் ஒரு attribute. அதை எழுதி அதுக்கு பக்கத்தில் ஈக்குவல் போட்டு இன்வெர்டர் கமாக்குள்ள தான் அதுக்குரிய வெடிஸ் எழுதப்பட வேண்டும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல இது விளங்கி கொள்ளாது, அதனால அவுட்புட் சரியா வராது. அதான் இதுல முக்கியம். இல்ல ஃபோன்ட் பாருங்க, ஃபோன்ட் சரி, அந்த ஃபோன் டேக்குள்ளேயே ஃபேஸ் எடுத்திருக்காங்க. ஃபோன் ஃபேஸ் என்ன ஃபேஸ்டா பாருங்க, ஈக்குவல் இன்வெர்டர் கமாக்குள்ள கான்சோலஸ் என்ற ஒரு ஃபோன் டைப் வந்து சைஸ் 6 கொடுத்துருக்காங்க, கலர் கிரீன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் இதுக்குள்ள டைப் பண்ண போறாங்க. என்ன நம்ம டைப் பண்ண போறோம், அது எந்த ஃபோன்ட்டுக்கு நம்ம இந்த சேஞ்சஸ் எல்லாம் செய்யறோம், அந்த ஃபோன்ட்டை டைப் பண்ணீங்களா பாருங்க. ஒவ்வொரு கலர்ல லைன் ஆயிருக்கு. இதை நீங்க சும்மா வாசிச்சு பார்த்தாலே விளங்கக்கூடிய வகையில இது அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தயவு செய்து வாசிச்சு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதுல முக்கியமான டீடைல்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் இதை சொல்லி கொண்டு போறேன், நேர பற்றாக்குறை காரணமாக. அதே போல பாருங்க, போல்ட், இட்டாலிசைஸ், அண்டர்லைன், எம்பசைஸ் சொல்றது வந்து இட்டாலிசைஸ் பண்ற மாதிரி தான் சரி எழுத்து எஸ் ஸ்ட்ரைக் த்ரூ கோடு போடுறது. போல்டுக்கு பி, இட்டாலிக்கு ஐ, அண்டர்லைனுக்கு யூ, எம்பசிஸுக்கு அதாவது சரி எழுதுறதுக்கு இஎம், ஸ்ட்ரைக் த்ரூ இடையில கோடு போடுறதுக்கு ஸ்ட்ரைக் த்ரூ. சூப்பர் ஸ்கிரிப்ட் தெரியும், இல்ல எக்ஸ்டா 2 மேல வந்தா சூப்பர் ஸ்கிரிப்ட், 2 கீழே வந்தா சப்ஸ்கிரிப்ட். அதுகள் தான் யூஸ் பண்றது. சப் இதை சப்பை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி, அல்ல பி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ள நம்ம எந்த எழுத்தை போல்ட் ஆக போறோமோ அந்த எழுத்தை மட்டும் டைப் பண்றதா இது வேணும். இப்போ பாத்தீங்கன்னா போல்ட் ஓபன் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல பாருங்க சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ், இட்டாலிசைஸ் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ், இப்படி ஒவ்வொரு காலேஜும் எடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், முதலாவது போல்ட் ஆயிருக்கு, ஐ இட்டாலிசைஸ் சரித்து எழுத்து, யூ அண்டர்லைன் ஆயிருக்கு, எம்பசைஸ் சரித்து எழுத்து, ஸ்ட்ரைக் த்ரூ போடுவோம். சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் பாருங்க, சப் டு சப் சப் இடையில நம்பர் இருக்கு, CO2 சப் இடையில 2x சூப்பர்ஸ்கிரிப்ட் பாருங்க மேல வந்திருக்கு, அதே வேலை சப்ஸ்கிரிப்ட் கீழே வந்து. நெக்ஸ்ட் சென்டர்னு ஒரு டேக் இருக்கு. இது பொதுவா யூஸ் பண்றது வந்து சென்டர்ல வெப்சைட் நடுவுல ஒரு ஹெட்டிங் போன்ற விடயங்கள் அமைக்கிறதுக்காக யூஸ் பண்றதா சென்டர் டேக். இது பெருசா இப்ப யூஸ் பண்றேன் இல்ல, பட் இப்பயும் அது ஒர்க் ஆகக்கூடிய கண்டிஷன்லாம் இருக்கு. அண்ட் HTML ஆங்கர் டேக்னு ஒன்று இருக்கு. ஆங்கர் டேக் AHREF சொல்லித்தான் இதுல கொடுத்துருப்பாங்க. அதாவது A ஓபன் பண்ணி A க்ளோஸ் பண்ணப்படணும். இதுக்குள்ள நமக்கு தேவையான டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த href மீனிங் வந்து எங்க நம்ம கிளிக் பண்ண போறோம். இப்ப இந்த hrefல www. பாருங்க president.government.lk/president இப்படி கொடுக்கும்போது அந்த லிங்காக டர்ன் ஆச்சு நீல கலர்ல கீழே அண்டர்லைன் பண்ணப்பட்ட எழுத்தா வரும். அந்த எழுத்தை கிளிக் பண்ணும்போது இந்த href ரெஃபரன்ஸுக்குள்ள நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்தோமோ, www.gov.lk கொடுத்தோமோ அல்லது president.government.lk இது கொடுத்தோமோ அந்த வெப்சைட்டுக்குள்ள உங்களால் உட்பிரவேசிக்க முடியும். நெக்ஸ்ட் பட்டியல் ஒன்றை கிரியேட் பண்றது. பட்டியல் மீனிங் வந்து நீங்க நார்மலா ஒரு பட்டியல் உருவாக்குற பட்டியல்களை பாருங்க, ரைட், இதைத்தான் சொல்றது பட்டியல்கள். ஒரு பிரைஸ் பட்டியலோ அல்லது 1 வரையான நம்பர் பண்ணப்பட்ட லிஸ்டோ அல்லது புல்லட் பண்ணப்பட்ட ஸ்டார் போட்டு எழுதுற மார்க்ஸோ இதெல்லாம் சொல்றது பட்டியல் டேக்ஸ். வந்து இந்த பட்டியல் டேக் வந்து OL பட்டியல் டேக் யூஸ் பண்றது ஆர்டர்ட் லிஸ்ட் 1 தொடக்கம் 10 வரையான நம்பர்ஸ் அல்லது ரோமன் இலக்கங்களோட நம்பர்ஸ் இதுகளுக்காக யூஸ் பண்றதா OL. அந்த OLல வந்து ஒவ்வொரு லைனுக்கு யூஸ் பண்ணப்படுறதா LI. இதுல பாருங்க OL ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க, டைப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதுல மீனிங் டைப் ஏண்டா வந்து ABCD ஆர்டர்ல டைப் ஆகக்கூடியது. ஆர்டர் லிஸ்ட், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், இது டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க டைப்ஸ் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். இதுல போட்டிருக்கு UL போட்டிருக்கு. UL மீனிங் வந்து இந்த இதே போல இதுல அவுட்புட் பிள்ளையா காட்டப்பட்டிருக்கா. இந்த அவுட்புட்டை பார்க்காதீங்க, இதுல அவுட்புட்
வந்து இந்த இதுக்குரிய அவுட்புட் தான் இதில் சந்தப்பட்டிருக்கு. இதுக்குரிய அவுட்புட் சரியா தரப்படவில்லை. ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. இதுக்குரிய அவுட்புட் தான் இது. இது அவுட்புட் வேறு. ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் இதை யூஎல்டு போட்டுக்கிறதுக்குரிய அவுட்புட் வந்து இப்போ உங்களுக்கு நான் இதிலே செஞ்சு காட்டுறேன். ஓகே ஓகே ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இல்ல தெரியும். இன்னொரு HTML டைப் பண்ணியிருக்கேன். இதுல இருக்கிற மாதிரி ஓஎல் டைப் பாருங்க. ஓர்டர்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் மல்டிபிள் டெஸ்டிங். இது ஓர்டர்ட் லிஸ்ட் வந்து இதுல 1 2 வரப்போகுது. யூஎல்டா வந்து ஸ்டார் மார்க்ஸ் இதுகள் வரப்போகுது. இதுல ஸ்கொயர்னு டைப் கொடுத்துருக்கனால ஸ்கொயர் பெட்டி போட்ட அவுட்புட் கிடைக்க போகுது. அண்ட் டிஎல்னு சொல்றது வந்து நார்மலா அதுல ரோமன் இலக்கங்களோ நம்பர்ஸோ ஸ்டார்ஸோ காணப்படாது. பட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றது இதே போல இங்க ஒரு லிஸ்ட் ஏற்பட்டா அதுக்கு உள்ளால டைப் பண்ணப்படுறது. இது லைவ் டெமோ தான் இதுல பார்க்க போறோம். பாருங்க. ஓஎல் ஃபங்க்ஷன் டைப்பிங் டிஎல்டிடி மொமெண்ட் டெஸ்ட். ரைட். இத ஃபைல் சர்வ் ஆஸ் கொடுத்து டெமோ ஜிட் டாட் ஹெச்டிஎம்எல். இது ஒரு மிகப்பெரிய பாடப்பிறப்பு. ஆனால் நேர பிரச்சனை காரணமாக சுருக்கமாகவும் சிம்பிளாக முடிச்சு. ரைட். டெமோ ஜிட் ஓபன் பண்ண பாருங்க. நார்மலா இதில் டைப் பண்ண டெக்ஸ்ட். இது ஹெடிங் டைப் ஆஃப் டெஸ்டிங் ஹெடிங். டைப் ஆஃப் டெஸ்டிங் ஹெடிங். இதை பாருங்க. டைப் ஆஃப் டெஸ்டிங் ஓஎல் ஓர்டர் லிஸ்ட் பாருங்க. ஓர்டர் லிஸ்ட் ஏல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஏபின்ட்டு முதலாவது லைன் எல்லா இன்ட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதில் லைன்ஸ் எழுதணும். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் நான் ஃபங்க்ஷனல். H2ல டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் யூஎல் கொடுத்துருக்காங்க. அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இது வந்து ஸ்கொயர்ண்டா ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ஆட்டோமேட்டிக் டெஸ்ட். டிஎல்டிடி பாருங்க. இதுல இதே போல ஏபிஓ ஸ்டார் மார்க்கோ இருக்காது. ஆனா இது ஒரு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கும்போது உள்ளால லிஸ்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அதுக்காக யூஸ் பண்றதா இந்த டிடிடிடி. இதுல முக்கியமானது டீடைல் லிஸ்ட் டிஎல் ஓப்பன் ஆகி டிடி ஹெடிங் அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் தான் அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன். அடுத்த டெஸ்டிங் தான் அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன். இவ்வாறு தான் இது அமையும். ரைட். சாரி. இதுக்குரிய அவுட்புட் இதுல தந்தா இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. இதே போல ஓஎல் டைப் பாருங்க. ஓஎல் டைப் ஐல கிளாஸ் ஆகுது. அதாவது ஐன்ற மீனிங் வந்து ரோமன் லெட்டர்ஸ். இதை பாருங்க. ரோமன் லெட்டர்ஸ் டைப் ஆகுது. இதில் வந்து HTML குறிய சுருக்கம். உண்மையில இது ஒரு போதாததா ஒன்றாக நான் கருதுறேன். இது காணாது. நீங்க வாசிச்சு கொஞ்சம் தெளிவு பெறுங்க. இது அவசரமாக கற்பிக்கிறதால அதோ போல உங்களுக்கு டீப்பா கேள்வி வராதாலையும் ஓர்டர்ட் லிஸ்ட்னா ஓஎல் பயன்படுத்துறதா இல்லையா, அல்லது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா இல்ல யூஎல் பயன்படுத்துறதா ஓஎல் பயன்படுத்துறதா, டீடைல் லிஸ்ட்னா டிடி பயன்படுத்துறதா ஓஎல் பயன்படுத்துறதா, இவ்வாறான முக்கியமான டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். இதை முடிக்கிறது. ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.